ஹாய் மை டியர் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு ஷாலு லைக்கா ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது செயின் ஸ்டிச்சோட ஸ்டெப் 2 ஜரி த்ரெட்டில் பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு செயின் ஸ்டிச். ஏன்னா செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம எந்த அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நெக்ஸ்ட்டு எல்லா ஸ்டிச்சுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செயின் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த மாதிரி டயாலஜி பிராண்டோட ஜரி த்ரெட் நான் எடுத்துருக்கிறேன். நீங்களும் இந்த பிராண்டை எடுங்க. இந்த பிராண்டில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்படி நாட் போட்டு வச்சுட்டு இந்த பெருவிரலுக்கும் இந்த 4வது விரலுக்கும் இடையில த்ரெட்டை வந்து இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இப்படி கொண்டு வந்துட்டு இப்போ இங்கே கொண்டு போய் நீடிலோட இந்த நீடிலோட இந்த டிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிப்பை வந்து இந்த இடத்துல இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்து மறுபடி இப்படி பஞ்ச் பண்ணி ரொட்டேட் பண்ணி வெளியில் எடுக்கிறோம். 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 பஞ்ச் பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம், வெளியில் எடுக்கிறோம். பஞ்ச் பண்ணி ரொட்டேட் பண்ணி வெளியில் எடுக்கிறோம். பஞ்ச் பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம், வெளியில் எடுக்கிறோம். இந்த 3 ஸ்டெப்பு தாங்க. ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணுறோம், செகண்டு ரொட்டேட் பண்ணுறோம், நீடில் இப்படி திருப்பி வெளியில் எடுக்கிறோம். இந்த 3 இதை மட்டும் கற்றுக்கிட்டாலே செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். எடுத்த உடனே வந்து செயின் ஸ்டிச் வராது, த்ரெட்டில் சிக்கும், எல்லாமே பண்ணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு செயின் ஸ்டிச் வந்து எந்த இதுவும் சிக்காமல் வருங்க. அதனால் செயின் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிச்சுக்கோங்க. ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் செயின் ஸ்டிச் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு பேசிக்காக அந்த செயின் ஸ்டிச்சை வச்சு தான் நெக்ஸ்ட்டு எல்லா ஸ்டிச்சுமே வரப்போகுது. அதுக்காக இந்த செயின் ஸ்டிச்சை நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. இங்கே பாருக்கோங்க, நீடில் த்ரெட் பண்ணுறோம், எடுக்கிறோம், ரொட்டேட் பண்ணி இதே மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணுங்க. நல்லா பாருங்கள். நீடில் பஞ்ச் பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம், இப்படி எடுக்கும்போது இப்படி வெளியில் திருப்பி எடுக்கிறோம். இப்போ இந்த டைரெக்ஷனில் பஞ்ச் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிட்டு இந்த டைரெக்ஷனில் திருப்பி எடுக்கிறோம். இதை மட்டும் மறந்துடாமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 3 ஸ்டெப் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதை சொல்லிக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்து வந்து இந்த மெத்தட் வந்து ஈஸியாக புரிஞ்சிருங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இத்தனை டைம் சொல்லிக்கிட்டே பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு ஜரி த்ரெட்டையும் சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறது தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஜரி த்ரெட்டும் சில்க் த்ரெட்டுமே ப்ளவுஸ் ஒர்க்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சில்க் த்ரெட்டில் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண தாங்க வரும். அதுக்காக சில்க் த்ரெட்டில் வந்து எப்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜரி த்ரெட்டும் அதே தான். பட் ஜரி த்ரெட்டில் வந்து நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் சில்க் த்ரெட்டில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம கற்றுக்கிட நமக்கு ஈஸியாக வந்துடுங்க. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 3ங்க. ஸ்டெப் 3 வந்து இந்த மாதிரி 2 சில்க் த்ரெட் வந்து 2 எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம சொல்லி கொடுத்த அதே இதில் நாட் போட்டுக்கலாம். த்ரெட் 2ஐயும் இப்படி சேர்த்து வச்சு இப்போ இந்த இடத்துல இந்த த்ரெட் 2ஐயும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே பாப்ளின் கிளாத்தில் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு செயின் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக தான் நான் நெட் கிளாத்தில் போட சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாத் எல்லாமே நம்ம
இப்போது நம்ம இதே சேம் ப்ரொசீஜரில் தான் சில்க் த்ரெட்டை இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுக்கும்போது இப்படி பிசுறு வந்து இப்படி ரெண்டாக ஒரு த்ரெட்டு மட்டும் வரக்கூடாது, நமக்கு 2 த்ரெட்டுமே நீடில் வரணும். 2 த்ரெட்டையுமே நம்ம நீடிலோடு சேர்த்து எடுக்கணும். அதுக்கு தான் அதே சேம் ப்ரொசீஜரில் தான் பஞ்ச் பண்ணி எடுக்கிறோம். நம்ம இந்த சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. அதனால் ரொம்ப கவனமாக பாருங்கள். பஞ்ச் பண்ணி ரொட்டேட் பண்ணி நம்ம 2 த்ரெட்டையும் சேர்ந்து தான் வெளியில் எடுக்கிறோம். ஒரு த்ரெட் மட்டும் வெளியில் எடுக்கலை, 2 த்ரெட்டையும் வெளியில் எடுக்கிறோம். ஓகேங்களா? அதனால் 2 த்ரெட்டும் நீடியில் டிப் ஆகி தான் வெளியில் வருது. இந்த ப்ரொசீஜரையும் நல்லா கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸில் வந்து எண்டு நாட்டு இப்போ இப்படியே வந்து இப்படி விட்டுற முடியாதுல்ல, இப்படி விட்டோன்னா இப்படி பிசுறாக வந்துட ஆரம்பிச்சிடும். அதுக்காக நம்ம எண்டு நாட்டு போடணும். எந்த ஒரு ஸ்டிச் நம்ம போட்டாலுமே அதுக்கு ஒரு எண்டு நாட்டு உண்டு. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம எண்டு நாட் பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த சில்க் த்ரெட்டோட இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.